வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க வந்து விஜய் கிட்ட எடுத்து சொல்லிருக்காங்க. இப்போ பாருங்க விஜய், உங்களை யாருக்காகவும் எதுக்காகவும் என்னால் விட்டு தர முடியாது, நீங்க தான் என் உலகம், நீங்க தான் என்னோட உசுறு அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் சொல்லிருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் ஒரு பக்கம் கரெக்டாக அந்த இடத்துக்கு யார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயோட சித்தி, அதாவது லாயராக இருந்தாங்களா அவங்க வராங்க. அவங்க எதுக்காக வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வர்றதோட ஒரு ஆதாரத்தையும் கூட கொண்டு வராங்க. இந்த மாதிரி ரேணுகா இறந்து இத்தனை வருஷம் ஆச்சு, ரேணுகா இறந்ததுக்குன்னா சர்டிஃபிகேட், அது மட்டும் இல்லாமல் பிளட் டெஸ்ட் எல்லாமே ஒரு பக்கம் கரெக்டாக இருக்கு. மற்றபடி இவ யார் ரேணுகான்னு வந்தால் நீங்கள் எல்லாரும் ஏற்றுப்பீங்களா? கவர்மெண்ட்லேருந்து அப்போ கொடுத்தது எதுக்காக? இதை வந்து நம்ம கேஸ் இன்னொன்று அப்ளை பண்ணி ஆகணும், டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தே ஆகணும். அந்த டிஎன்ஏ டெஸ்ட் மூலிமா எல்லா விவரங்களும் எல்லா உண்மையிலும் வெளியே வரும். அப்போதான் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மல்லியோட வாழ்க்கை இப்போ கேள்விக்குரிய இருக்கு. அவன் வந்துட்டான்னு சொல்லிட்டு மல்லியோட வாழ்க்கையை நம்ம குப்பத்தோட்டில் தூக்கி போட முடியுமா? அவன் வாழ்க்கை விட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு தான் இன்னொருத்தையும் வாழ்க்கைக்கெல்லாம் வந்தான். ஆனால் இந்த சமயத்தில் திடீர்னு இவ வந்து மல்லியோட வாழ்க்கை கெடுக்கிறது ரொம்பவே ஒரு தவறான விஷயம். அது மட்டும் இல்லாமல் வெண்பாவுக்கு யாரை பிடிச்சிருக்கோ, யார் தான் அம்மாவை ஏற்றுக்கிறாளோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பாசம், பக்குவம், பணிவு எல்லாத்தையும் யார் காட்டுறாங்களோ அவங்க கூட தான் இருக்க வைக்க முடியும். அந்த ஒரு நபர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. இன்னாலும் அந்த நபர் வேற யாரும் இல்லை, நம்ம மல்லி தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மனோகரம் வந்து ஒரு பக்கம் ரேணுகாவை, இவர் ரேணுகாவே இல்லை, இவர் சுடரி, இவரோட புல் பயோடேட்டா எனக்கு நல்லாவே தெரியும். யாரு, எங்க இருந்து வந்தா, என்ன, லொட்டு லொசுக்கு எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா அது எல்லாத்துக்கான எவிடன்ஸும் நான் கொடுக்குறேன். அப்போ கூட நீங்க எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டேறீங்களே, ஏன், எதனால எடுக்க மாட்டேறீங்க, என்ன காரணம், என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுவுமே பேச முடியாம ஒரு பக்கம் சைலண்டாவே இருக்காங்க. நாங்கள் பண்ணது தப்பு தான், ஆனால் இருந்தாலும் உண்மை எல்லாமே ஒரு பக்கம் உரைக்க சொல்லுவோம். அந்த நேரத்துக்கு உண்மை எல்லாமே அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சு நாங்கள் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை நீங்கள் உணருவீங்க. அந்த சமயத்தில் நீங்கள் அடி மேலே அடி விழும். அப்போ புரிய வரவங்களுக்கு, ஐயோ நம்ம பண்ணது தப்பாக போயிடுச்சு, நம்ம இந்த மாதிரி விஷயத்த பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தவறை நீங்கள் உணருவீங்க. அப்போ புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது கேட்கறதுக்கு என்னமோ நல்லா தான் இருக்குது டைலாக் எல்லாமே. ஆனால் ஏற்றுக்கிற பக்குவம் இன்னும் யாருக்குமே வரலைங்க. அதனால் என்ன பண்ண போகிறாங்க, அடுத்த கட்டமாக என்ன செயல்பாட்டில் ஈடுபட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம ரேணுகா இருக்காங்களா, அவங்க வந்து நம்ம விஜய் கிட்ட கொஞ்சம் ஓவராக பேசிடுறாங்க. உடனே விஜய் கோவம் வந்துடுது, பலான்னு அடிச்சிடுறாங்க. இதோ பார், உனக்கு என்ன இடம் கொடுத்துருக்கணும் அந்த இடத்துல இருக்கணும், அதை விட்டு தேவையில்லாமல் இந்த வாய் வார்த்தை இதெல்லாம் பேசுறது, மல்லியை ஒரு பக்கம் துரத்தணும், மல்லி இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸ் இல்லை. நீயே ஃபஸ்ட்டு இந்த வீட்டில் உனக்கு இருக்கிறதுக்கு எந்த ஒரு அதிகாரியும் இல்லை. உன் அப்பா வீட்டில் தானே இந்த, நீ என்னத்துக்கு இங்கே வந்தால் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரேணுகா பார்த்து கேள்வி கேட்க, ரேணுகா வந்து ஒரு பக்கம் திருன்னு திருவிழாவில் காண போன மாதிரி முழிக்கிறாங்க. என்னங்க பண்ணுறது, அவங்க மேலே தப்பு இருக்குது. அவங்க எந்த வார்த்தை பேசினாலும் அவங்க மேலே தான் இப்போ பாயம். அதனால் எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் யோசித்து சிந்திச்சு செய்யணும். சிந்திக்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சுட்டா லாஸ்ட்டில் உனக்கு தான் பிரச்சனை மேலே பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்கிறாங்க. இதை கேட்டதும் இதுக்கப்புறம் நம்ம என்ன பேசுறது, நம்ம பண்ணுறது எல்லாமே ஒரு பக்கம் தப்பு பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம சரியாக ஒரு பக்கம் சரியாக பண்ணணும், தப்பாக ஒரு பக்கம் தப்பாக பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ரகு ஒரு பக்கம், இந்த பாரு எனக்கு சுடரி, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ அதை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தேவையான எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி நீ தர வேண்டியது உன்னோட பொறுப்பு. அப்படி எனக்கு தேவையான எவிடன்ஸை நீ கொடுக்கலன்னா அடுத்த செகண்டு நீ யார், என்ன, நீ எங்கேருந்து வந்தா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் புட்டு 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 வைக்குவேன். அதுக்கப்புறம் வாழ்க்கை ஒரு பக்கம் நரகத்தில் போயிட்டு நரக வேதனை அனுபவிப்ப. ஞாபகம் வச்சுக்கோ, என்ன நீ பகைச்சிக்கிறதும் என்கிட்ட வந்து கொடுத்து அணைச்சிக்கிறதோ அது உன் கையில் தான் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோ. ஆதாரத்தை கொடுத்தேன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், ஆதாரத்தை என்கிட்ட கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன்னா உன் வாழ்க்கை அதோட முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல், என்னடா இது, எந்த பக்கம் போனாலும் எப்படி போனாலும் நமக்கு ஒரு பக்கம் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கே, கடவுளே இதுக்கு ஒரு முடிவே இல்லையா, இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க. எல்லாத்துக்குமே எண்டு கார்டு இருக்குங்க. அந்த எண்டு கார்டை எப்படி எடுத்துனாரோ அதை பொறுத்து தான் எல்லாமே ஒரு பக்கம் தீர்மானிக்கப்படும். பார்ப்போம் இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் இருக்காருல, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெண்பா கிட்ட போய் பேசுறது. பார் வெண்பா, உனக்கு மல்லி அம்மா பிடிக்குமா ரேணுகா அம்மா பிடிக்குமா, ரெண்டு பேரில் உனக்கு யார் வேணும் நீயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். எனக்கு மல்லி அம்மா தான் வேணும், ரேணுகா அம்மா மானா எனக்கு மல்லி அம்மா தான் பிடிக்கும், மல்லி அம்மா தான் என் உலகம், எல்லாமே எனக்கு மல்லி அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல் விஜய் ஒரு பக்கம் சைலண்டாக இருக்காரு. என்ன தான் பொண்ணே இப்படி சொல்லிட்டா, இதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம எதுவுமே பேச முடியாது, எல்லாமே ஒரு பக்கம் தலை குனிஞ்சு போய் நின்று இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை சந்திச்சு இந்த கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேதனையிலும் சோதனையிலும் நொந்து நூடு சாய் நின்று இருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையில் கஷ்டம் வருமா, இல்லை நஷ்டம் வருமா, துக்கம் வருமா, துயரம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. பார்ப்போம், அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் எல்லாருக்கிட்டையும் இருக்காதுங்க, யாருன்னா ஒருத்தர்கிட்ட தான் இருக்கும். அந்த ஒருத்தர், அந்த ஒரு நபர் யார் 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 அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. பார்ப்போம் அந்த கேள்விக்கான பதில் கூடிய சீக்கிரம் கிடைக்குமா கிடைக்காதா, என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற 1 by 1 சுவாரஸ்யம் நிறைந்த விஷயங்களா தாங்க நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம
விஜய் இருக்காருல்ல அவரு இருந்துன்னு போய் கதிரேசன்கிட்ட சொல்லிடுறாரு, இதோ பார் சொட்ட மாட்டியா, உன் விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன், என் விஷயத்தில் நீ தலையிடாது, என்னோட பொண்டாட்டி மல்லி, உன்னோட பொண்ணு ரேணுகா, நீ அவளை எப்படி கட்டி காப்பியாவது உன் பிரச்சனை, அதை விட்டு தேவையில்லாமல் என் வாழ்க்கைக்குள்ளே இன்வால்வ் பண்ணி என் வாழ்க்கையை நாசனம் பண்ண நீ நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை மூஞ்சில் அப்படியே சும்மா ஒரு பக்கம் ஆடில் என்னடா இது, என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் லாஸ்ட்டில் நம்மளே ஒரு பக்கம் பிடிக்கிறாங்க, நம்ம என்ன தப்பு செஞ்சோம், நம்ம என்ன தான் பண்ணோம், என்ன ஒரு தப்பும் பண்ணலையே, நம்ம வாழ்க்கையில் ஏன் அடி மேலே அடி விழுந்துக்கிட்டே இருக்கு, ஐயோ கடவுளே நம்ம மேலே யாருக்குமே எந்த ஒரு அக்கறையும் இல்லையா, பாசம் இல்லையா, இது இல்லையா அது இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டே இருந்தால் லாஸ்ட் வரையும் பேசிட்டே தாங்க இருக்கணும். அதனால முடிஞ்சதை முடிச்சு விட்டு அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் சொல்லிட்டு அடுத்தபடியான நம்ம விஷயத்தை யோசிக்க ஆரம்பிச்சோம். நம்ம வாழ்க்கை ஒரு பக்கம் ஜம்முன்னு கும்முன்னு போக ஆரம்பிக்கும். இல்லைன்னா நாம ஒரு பக்கம் பிரச்சனை மேலே பிரச்சனைல மாட்டி இன்வால்வ் ஆகி ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கதறி தான் ஒரு பக்கம் வந்துன்னு இருக்கும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங்களை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருகை தருக. இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் 30K ஃபாலோவர்ஸ் வந்து ரீச் பண்ண போகிறோம். அதுக்கான செம்மையான அருமையான ஆஃபர் கிவ்அவே வச்சுருக்கோம். இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுற நண்பர்கள் அனைவருக்கும் மிக சிறந்த ஒரு கிஃப்ட் தரப்படும். அந்த கிஃப்ட் என்ன ஏது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸை அடுத்த வீடியோவில் நம்ம போட போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருகை தருக.